நம்ம ஏனத்துல இன்னைக்கு ரிசப்ஷனுக்காக ட்ரெஸ் எடுத்து எல்லாரும் ஹோட்டல் போறாங்க. வந்தது பாத்தீங்கன்னா பெரிய ஹோட்டல். நிலாவோட அவங்க அப்பா அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக சோழன் குடும்பத்தை கூட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா மெனு பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன டிஷ் ஆர்டர் பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாரு. இவங்க வந்து பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்றாங்க. அதுவே அவங்க ஃபேமிலில இருக்கவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு எது வசதி அதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அது அவங்க அப்பா அவங்க அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவங்க அண்ணன் ஒரு மாதிரி கிண்டல் பண்றான். அடுத்து அவங்க அம்மா ரிசப்ஷனுக்கு யார் யாரெல்லாம் உங்க சைடுல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாரும் வர மாட்டாங்க, நாங்க 5 பேர் தான் வருவோம் அப்படின்றாங்க. என்னடி சொல்ற, ஏன் இப்படி பண்ற, எப்படி யாரும் வராத, கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க தான் வந்தீங்க அப்படின்னு. நாங்க தான் ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. அப்பவே நாங்க எல்லாரும் திரும்ப எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அதுக்கு சேரண்டே நீ அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சைடுல இருந்து ஒரு 10 பேர் வருவாங்க, நாங்க 10 பேர் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மாவில 10 பேர் தான் வருவாங்க. ஆமா நாங்க 10 பேர் தான் வருவோம் அப்படின்னு. ஏமா விடுங்க, நம்ம போதும் 10 பேர் மட்டும் வந்தா போதும், நாங்க அதுவே நாங்க கூட்டிட்டு வந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அடுத்து நிலா அவங்க ஃபேமிலில சோழன் ஃபேமிலில எல்லாரும் ஒண்ணா வாங்கி சாப்பிடுறது, ஷேர் பண்ணி சாப்பிடுறது, அவங்க குடும்பத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா இப்படி ஆயிட்டு ரொம்ப லோக்கல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விடுங்க என்ன பண்றது, வேற வழி இல்ல, நமக்கு ஒரு டே வாங்கி கொடுத்து நம்ம எங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பா வராங்க. ஆனா அவ வந்து நம்ம ஃபேமிலி கூட எல்லாரும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நிலா நினைக்கிறாங்க. அவங்க அம்மா அதை தப்பா பாக்குறாங்க. அடுத்து சோழன் ரிசப்ஷனுக்காக வானதி வீட்டுக்கு பாண்டியும் சோழனும் போறாங்க. போயிட்டு கூப்பிடுறாங்க. இது மாதிரி எங்களுக்கு ரிசப்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. திருவண்ணாமலையில தான் ரிசப்ஷன் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லொகேஷன் வந்து வானதி கண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. என்ன பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் வந்து சொல்றீங்க. ஆமா அங்கிள், நாங்க வந்துட்டு அவங்களோட நிலாவோட ஃபேமிலி யாருமே தெரியாம தான் வந்துட்டு நாங்க கல்யாணம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இப்போ ரிசப்ஷன் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா சரி ஓகே நான் கண்டிப்பா வந்துடுறேன், நீங்க லொகேஷன் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வானதி வந்து பாண்டி என்ன கூப்பிட்டு வந்து அப்படின்னு. ஆமா வானதி, நீ எங்க குடும்பத்தை ஒருத்தி தானே, உனக்கு கூப்பிடாம எப்படி நீங்க அப்பா உங்க அம்மா உங்க அண்ணன் எல்லாரும் கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொல்றாங்க. வானதி உடனே இவ்வளவு ஹாப்பி ஆயிட்டு பாண்டி நம்மள வந்து கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி மூட் போயிறாங்க. உடனே சோழன் அவளை நார்மல் மூடுக்கு கொண்டு வாடா, நமக்கு வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லி பாண்டி கிட்ட கேட்கறாரு. பாண்டி உடனே வானதி அப்படின்றாரு. சொல்லு பாண்டி அப்படின்றாங்க. கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல கிளம்பிடுறாங்க. அடுத்து சேரனோட அத்தை இன்வைட் பண்றதுக்காக போறாங்க. அவங்க வந்து அவங்களோட அத்தை பொண்ணு இருக்காங்க, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சோழன் வந்து நாங்க ரிசப்ஷன் வச்சிருக்கோம், கண்டிப்பா வரணும் அப்படின்னு. அவங்க மூஞ்சி சரியில்லை. அவர் சேரன் அதை நோட் பண்றாரு. அத்தை உங்ககிட்ட தான் பேசிட்டு அப்படின்னா சரிப்பா வந்துடுறோம், அவங்களாச்சும் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க பேசாங்க. அது வந்து சேரனுக்கு ஆல்ரெடி டவுட் இருக்கு, நம்ம அத்தை பொண்ணு ஒழுங்கா வாழலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் அந்த டவுட் தூண்டி விடுது. சொல்லிட்டு அதோட அவங்க வந்து கிளம்பிடுறாரு. உடனே கார்த்திகா வெளியில வராங்க. என்ன கார்த்திகா வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கறாரு. ஒன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கார்த்திகா. ஒண்ணுல மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேரன் அப்படியே டவுட் வருது, என்னன்னு கேட்கறாரு. ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேரன் அப்படியே டவுட் வருது, அவங்க வந்து கிளம்புறாரு. அதோட சோழன் குடும்பமே ரிசப்ஷனுக்கு விறுவிறுப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. பல்லவன் வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்து வந்து பாண்டி கிண்டல் பண்றாரு. ஏன் இவ்வளவு ட்ரெஸ் எடுத்துக்கிற, கல்யாணம் மாப்பிள்ளை அவளை எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அப்படிதான் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சேரன் சோழன் எல்லாமே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் ரிசப்ஷன் கிளம்புறதோட இந்த சீன் முடிச்சிருக்காங்க, இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ இது மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.